இந்த சீனை பாருங்களேன். ப்ரூஸ்லி சும்மா வில்லன்ஸை போட்டு பொளந்துட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு ஒரு ரூம்குள்ள லாக் ஆயிடுவாரு. அங்க இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே டென்ஷன் ஆகாம, கோவப்படாம, நிதானமா கீழ உட்காந்து பிரீத் அவுட் பண்ணி மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல அவரால பெஸ்டா பண்ண முடிஞ்சது அதுதான். ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல். இந்த ஒரு குவாலிட்டி இருந்தாலே வி வில் பி அன்பீட்டபிள். இந்த மாதிரி படம் ஃபுல்லாவே நிறைய லைஃப் லெசன்ஸை ஒளிச்சு வச்சிருக்க படம் தான் இந்த என்டர் த டிராகன். சேட்லி ப்ரூஸ்லியோட லாஸ்ட் பிலிமும் இதுதான். அவர் இல்லனாலும் இந்த படத்தோட லெகசி இன்னும் அலைவா தான் இருக்கு. எம்எம்ஏ ஃபைட்டர்ஸ், அனிமே மேக்கர்ஸ் அண்ட் ஹாலிவுட் டைரக்டர்ஸ்ல இருந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இந்த படம் இன்னுமே இருக்கு. என்டர் த டிராகன் படத்தோட பர்பஸ் என்னன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் எப்ப அன்ஸ்டாப்பபிளா மாறானா அவனை பத்தி அவனே ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறப்பதான் அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வெறும் சண்டை மட்டும் இல்ல அப்படிங்கிறத ப்ரூஸ்லி ரொம்பவே நம்பினாரு. இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிரஷன், டிசிப்ளின், சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிற ஸ்கில் அண்ட் நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு ஜேர்னி அப்படின்னு அவர் நினைச்சாரு. குளோபல் ஐக்கானா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மார்ஷியல் ஆர்ட் சினிமாவை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிருச்சு என்டர் த டிராகன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் மார்ஷியல் ஆர்ட் ஃபிலிம் ஆஃப் ஆல் டைம். இதான் இன்னைக்கு டே 10 ஃப்ரீ வாட்சிங் மை ஃபேவரட் மூவிஸ் இன் சைல்ட்ஹுட் ஃபார் 25 டேஸ் சேலஞ்சில் நம்ம பார்த்தது. உங்களுக்கு ப்ரூஸ்லி பிடிக்குமா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம். வரட்டா பாய்.